இவதான் சார் நான் சொன்ன பொண்ணு. எங்க ஓடுற? என்ன பாரு, மரியாதையா இந்த பொண்ணுகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு. பணமா? எந்த பணம்? அந்த 500. எந்த 500? லெட்டருக்காக வாங்கினியே அந்த 500. ஓ, அந்த லெட்டரா? அதான் அவகிட்ட கொடுத்துட்டேனே. நீ அதை கொடுத்துட்டமா? ஆனா அந்த கழுதை அதை முழுங்கிட்டானே. அவன் முழுங்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? பாரு நில்லு. அப்ப அவன் சம்மதம் இல்லாம அவனை ஏமாத்தி தானே லெட்டர் வாங்கி கொடுத்த. இப்ப அவன் சம்மதத்தோட வாங்கி கொடு. இல்ல மரியாதையா அந்த பணத்தை இந்த பொண்ணுகிட்ட திருப்பி கொடுத்துரு. கொடுக்கலனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி அரை ட்ரௌசரை போட்டுக்கிட்டு பொண்ணுங்களோட கொஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது வெக்கம் இருக்கா? மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன், அநாகரிகமா பேச. அநாகரிகமா நீ நடந்துக்கலாம், நான் பேசக்கூடாதா? உங்ககிட்ட எனக்கு என்ன பேசாத சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நீங்க தான் கையெழுத்து போட்டுருக்கீங்க. என்ன யாரும் அசைக்க முடியாது. எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நானும் தயாரா இல்ல. போகாத. இதா இதா நில்லு நில்லு. நான் ஏன் சார் நிக்கணும்? எனக்கு இங்க நிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த ஊர்ல இந்த வேலையை விட்டு கொடுத்தா எனக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். யாருக்காவது வேலை வேணும்னா 50,000 ரூபாய் வாங்க, விட்டு கொடுக்குறேன். 50,000 ரூபாவா? 50 பைசா கூட உனக்கு கிடைக்காது. அப்ப உங்களுக்கு வேலையும் கிடைக்க போறது இல்ல. பார்க்கலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பார்க்கலாம். போ. கீதா கீதா. சிவராமகிருஷ்ணன் இந்த பாருங்க சார், எந்த நிமிஷத்துலயும் உங்க மேனேஜர் சீட் கிழிய போது ஜாக்கிரதை. சிவராமகிருஷ்ணன் சிவராமகிருஷ்ணன். அம்மா தாயே, இவங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீதாம்மா அருள் புரியணும். புரியுது புரியுது. காணிக்கை செலுத்தினா அருள் தானாவே கிடைக்கும். காணிக்கையா? கையில எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வச்சிருக்க? என்ன வந்து ஒரு 300 ரூபா இருக்கும். இவ்வளவுதானா? நான் பாத்துக்கிறேன். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. சிவராமகிருஷ்ணா, இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். எவ்வளவு ஆச்சு? 35 ரூபா. ரொம்ப குறைச்சலா கேக்குறீங்க. 350 கேட்க வேண்டியது தானே? ஏன் கொடுங்களேன், வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு வேற சிவராமகிருஷ்ணா அதுக்குள்ள மறைஞ்சிட்டானே, எப்படி மறைஞ்சான்? யோ யோ யோ, என் பணத்தை கொடுத்துட்டு போயா. எங்க போயிட்டான்? 4 நாளா தேடி அலைஞ்சு இப்பதான் கண்டுபிடிச்சேன். இனிமே இவனை எங்க தேடுறது? மாட்டிக்கிட்டான், வசமா மாட்டிக்கிட்டான். அவன்தான், அவனேதான். ஏய் சிவராமா, என்னையாடா ஏமாத்த பாக்குற? திரும்பி நின்னு பழம் தின்னுகிட்டு இருந்தா தெரியாம போயிடுமா? இதோ வரண்டா. ஐயோ, ஆளு மாறி போச்சு. வண்டி அடி 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 அடி, வண்டி அடி அடி. இதையா நீ வந்த ஆட்டோ? இல்லையா 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 இல்லையா? யோ யோ, என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போயா. நான் அங்க இருந்து உன் பின்னாலே வந்துட்டு இருக்கேன். யோ, நீ எதுக்கு என் பின்னாடி வரணும் எஸ்கார்ட் மாதிரி? நான் என்ன மினிஸ்டரா? நீ இந்த வண்டியில தான் வந்த. அப்ப இதுவும் நீங்க வந்த வண்டி தான். ஒரு ஆள் எப்படியா 2 ஆட்டோ ரிக்ஷாவோட வர முடியும்? நான் என்ன டபுள் ஆக்ட் ஆஃப் பண்றேன்? யோ, என்னங்கயா இது? இதென்ன ஆட்டோ ஸ்டாண்டா? எடுங்க வண்டி வழியா. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. இது என்ன ஆட்டோ ஸ்டாண்டாயா? நீ கிளியர் பண்ண, நான் போயிட்டு வந்துடுறேன். யோ, நீ எங்கயா போற? உள்ளதான். யார பாக்கணும்னு சொல்லி நான் போய் கூட்டு வரேன். நடுவுல பாக்கணும், கூப்பிடுறியா? போயா. யோ, பணத்தை கொடுத்துட்டு போயா. சிவராமகிருஷ்ணா, ஒளிஞ்சிருக்கியாடா? இங்க இல்ல. நீ எந்த பொந்துக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் இந்த நாயுடு உன்னை சும்மா விட மாட்டான். வெளியே வாடா பெருச்சாலி. எஸ். சாரி சார், உங்களே இல்ல. நான் எங்க ஊர் பெருச்சாலி உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். டாய் சிவராமகிருஷ்ணா, வெளியே வாடா. நீங்க சொல்ற சிவராமகிருஷ்ணனுக்கும் இந்த ஆபீஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி உங்களை சொல்ல சொன்னானா? அவனுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். யாரா அந்த பைத்தியத்தை உள்ள விட்டது? யாரு பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உங்க பரம்பரையா பைத்தியம்.
ஏய் ஏய் எந்திரிங்கடா எந்திரிங்க அந்த பைத்தியத்தை தூக்கி வெளியே போடுங்க இருக்கானே கிட்ட வராதீங்க கிட்ட வராதீங்க கைய கால வச்சிடுடா நீ தொடாத நீ தொடாத ஆள விட்டுங்க ஐயோ நமக்கு தூக்கு வீசி எறி கடைக்கு போய் கத்தி வாங்கிட்டு வந்து உங்களை கிழிச்சிரண்டா கீழே போடாத கீழே போடாத கீழே போடாத கீழே போடாத இந்த சிவராமகிருஷ்ணனோட பெரிய தொல்லையா போச்சே. வாங்க சும்மா இருங்க. அந்த ஆள் இங்கதான் இருக்கான். ஏன் பாப்பா அவன் இங்கதான் இருப்பானா இல்ல எங்கயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பானா? எங்க போனா உங்களுக்கு என்ன, நான் இருக்கேன்ல. நீ எதுக்கு? எனக்கு அவன் தான் முக்கியம். கவலையப்படாதீங்க, அவனை நான் உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்திடுறேன். டேய் நாயுடு, என்ன ரோட்ல பார்த்தோன்னு ஏன்டா ஓடிட்ட? டேய் அயோக்கிய பயலே, நானா ஓடுனே? ஏய் விளையாடாத, உயிர் போயிடு போகுது. உயிர் இருக்கிறத விட போறது தான்டா நல்லது. ஏய் விடு விடு விடாதீங்க நாயுடு, ரெண்டு ஒண்ணு பாருங்க. ஐயோ போல போல போலீஸ் போலீஸ் யாருடா நாமக்காரன்? ஐயோ நம்புறேன், சும்மா விளையாடுறேன். அறிவு கட்டவளே, என்ன விளையாட்டு தூக்கிட்டு போய் குரங்கு பயலே விடுடா. சிவா ஐயோ 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 எல்லாமே போச்சு. இன்னைக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது. நம்பின நீங்க தான் வந்து கெடுத்துட்டீங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவளே, நீ தூக்கி தூக்கி விடுறியா? போ உள்ள போ போ உள்ள. டேய் இருடா. சிவா, இவன் என்ன காளி கோயில் பூசாரி மாதிரி திங்கு திங்குன்னு குதிக்கிறான்? அந்த நாமக்காரன் யாரு? தெரியாது. என்ன பழையபடி குத்தா வர்ற? இரு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? என்கிட்ட கேளியா, நான் சொல்றேன். சொல்லு. ஆனா இவனு சின்ன வயசுல இருந்தா சிநேகிதானுங்க. அந்த சிநேகத்தினால எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. உனக்கு என்ன நிலைமை? அழுவுற? பின்ன அழாம எப்படி? உங்களுக்கு தெரியுமா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்து இவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக உதவுன. அப்பேற்பட்ட என்னைய ஏமாத்திட்டான். இந்த நாயுடு மட்டும் உதவி செய்யலாம், இவன் தங்கச்சிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் இருக்காது. நான் கொடுத்த அந்த 35,000 ரூபாய்க்காக இவனை சுத்தி இவனை தேடி 4 நாளா இந்த ஊர்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆயிடு, ஆத்திரப்படாதீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நாளைக்கு வரும், இன்னைக்கு போகும். அன்புதான் என்னைக்கு நிலைச்சிருக்கும். உங்க பேர் என்ன? நம்பி. கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். நாளைக்கு வரும், இன்னைக்கு போவோம். அப்புறம் எல்லாம் ஒரே நாள்ல ஒரே அடியா போயிடும். அப்ப நீங்க கொடுப்பீங்களா? சும்மா விளையாடாதியா. ஏய் சிவராமா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி சாந்தி கல்யாணம். வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் பணம் கொடுக்குற, கல்யாணம் நின்னு போயிட்டு சொல்லிட்டேன். நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சு நான் புறப்படும் போது என் தங்கச்சி என்ன தடுத்தாடா. கூட பிறக்கலனா கூட நீ அவளுக்கு ஒரு அண்ணனா. என் கல்யாணம் நடக்கலனா கூட பரவாயில்ல, அண்ணனை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாடா. அப்படியாப்பட்ட அந்த பொண்ணோட கல்யாணம் உன்னால நடக்கலனா 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன். டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சாந்தியோட கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதி அன்னைக்கு நடக்கும், நான் நடத்துவேன். நீயா? நான் தான்டா. அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த ராஜன் சொல்லட்டும், நான் போறேன். டேய் அவரா பணம் வாங்கினாரு? நான் தானடா. இந்த பாரு நாயுடு, சாந்தி என் கூட பிறக்காத தங்கச்சி தான். ஆனா என் கையிலே வளர்ந்த பொண்ணுடா. அவ கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ ஊருக்கு போ, நான் வெள்ளிக்கிழமை பணத்தோட வந்து சேர்றேன். போ. தேவராமா, கடைசியா உன்னை நம்புறேன். இந்த தடவை ஏமாத்தின அத்தோட சரி. அதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்தவே முடியாது. வர வெள்ளிக்கிழமை நீ எங்க வரல, நான் இங்க வருவேன். சும்மா வர மாட்டேன், 10-15 பேரோட வருவேன். 10-15 பேரோடயா? எதுக்கு? இவனை அடிக்கிறதுக்காகவோ கொல்றதுக்காகவோ இல்ல. தேவராமா, நீ பணத்தை கொடுக்கலனா கூட உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே தூக்குல தூக்குவேன். இங்கதான் நிறுத்து நிறுத்து நிறுத்து. நான் தான் அவனுக்கு சொன்னேன் வெள்ளிக்கிழமை வருவேன்னு. அவன் நியாயமா பணம் கொடுக்கறவனா இருந்தா வெள்ளிக்கிழமை காலையிலே இல்ல வந்து கொடுத்துருக்கணும். இன்னும் வரலையே, எங்க ஓடி போயிட்டான்? நம்ம ப்ரோகிராம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, முதல்ல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவனுக்கு தான் மரியாதை தெரியலன்னா நமக்கு தெரிய வேணாமா என்ன? டாய் சிவராமகிருஷ்ணா, வெளியே வாடா. டாய், கதவு சாத்தி இருக்கு, உள்ள யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். இது யாரு? முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரியா இருக்கு.
நீங்கெல்லாம் யாரு? நாங்க பூதங்க. பக்கு பக்கு. என்னது இது? பூத பாஷையில ஆமா ஆமாங்குது. ஐயோ, பூதங்க கிட்ட கூட பழக்க வச்சிருக்கானா? ஒருவேளை உங்ககிட்டயும் கடன் வாங்கியிருப்பான், அதான் அவனை தேடி வந்திருக்கிறீங்க. யோ கையெடு. யோ கையடியா. போடி. நாங்க பூதங்கல்ல, மனுஷங்க. மனுஷங்களா? 3 பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க. ரெட்ட குழந்தைங்களா? இது என்ன வேஷம்? இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். யோ வாயா அப்படி. எதுக்கு? ஓ போ, நாமக்கார வந்துட்டான். நம்ம காரியம் நடந்த மாதிரி. நாயுடு, சிவராமகிருஷ்ணன் உன்னை இங்கே இருக்க சொன்னான். பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வரேன்னு சொல்லியிருக்கான். 1 மணி நேரம் என்ன? விடிய விடிய நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமா, யார் அந்த குள்ள மேல கை வைக்கும் போது? பொண்ண செட்டப்பா போய் வாங்கடா. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வந்துருவானா? நம்மள எல்லாம் இங்க உட்கார சொல்லிட்டு போயிருக்கிறான். வாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். பாத்து போங்க. போயிட்டு வாங்க. வாங்க. எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. யாராவது பார்த்தா பயப்பட போறாங்க. பாருங்கடா, சோலோ கொள்ள பொம்மை மாதிரி இருந்துக்குன்னு லேட்டஸ்ட் ஃபேஷனா. என்ன ஃபேஷனோ இவனுங்க ட்ரெஸ்ஸோ. டேய், என்னடா பந்திக்கு உட்கார மாதிரி உக்காண்டீங்க? ஓய் நாயுடு, இங்கே இரு. சிவராமகிருஷ்ணன் வந்துருவான், எங்கேயும் போயிடாத. நான் இங்கே இருக்கேன். அந்த மீச கீழே தொங்குது பாரு, அதை சரியா ஒட்டிக்கிட்டு போ. இந்த மாதிரி ஆளுகளை என்னத்த சொல்றது? வண்டிடு வண்டிடு. நம்ம சிவராமகிருஷ்ண மாதிரி இல்ல, அவனேதான். வெற்றிக்கு முதல்வனே கணேசா, இன்னைக்கு தேதி 18. என் லக்கி நம்பர். வேலை எனக்கு தான் கிடைக்கணும். அதுக்கு அட்வான்ஸா தான் இது. அப்படி விநாயகா, தப்பா நினைச்சுக்காத. நம்பி சமைக்கிறதுக்காக வச்சிருந்தாரு, கொண்டுட்டு போல கொன்னுடுவாரு. சாரி. See you. சார் லட்டு. சார் லட்டு. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் பேசுறது? ராசியாரா? என்ன விஷயம் சொல்லுங்க. நேத்தே அனுப்பிச்சிட்டேனே, இன்னைக்கு வந்துரும் பாருங்க. எப்படியா? சரி சரி, எல்லாம் கரெக்டா இருக்கும். எதுக்கு செக்அப் பண்ணீங்க? அவையே அந்த சீட்ல உட்கார்ந்திருக்கா? சும்மா உட்காரல, வேலை பார்த்துட்டு இருக்கு. வேலை எப்பல இருந்து? இன்னையில இருந்தா. ஆமா ராசியாரே, சரக்கு வந்தோடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. ஆமா ஆமா. இல்ல நீ யார கேட்டது வேலைய? நீ ஒண்ணும் worry பண்ண வேண்டாம். நீ கேக்குறது காதுல விழல. ஏய், என்ன போக்கிட்டற பண்ற? போக்கிரித்தனம் பண்றது நீங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை அவளுக்கு எப்படி கொடுக்கலாம்? சார் லட்டு. ஏன் அந்த அம்மா வேலையில ஜாயின் பண்ணதுக்கு லட்டு. லட்டு? ஏய், என் சீட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறியா? லட்டு உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. எது வரனாலும் எம்டி கிட்ட போய் கேளுங்க. எம்டி கிட்ட கேக்குறேன். எம்டி கிட்ட மாத்திரம் இல்ல, இந்த ஆபீஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு கேக்குறேன். இரு. மேனேஜர் சார். சார், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல சார். அப்படி என்ன பண்ணிட்டேன்? லட்டு தின்னுகிட்டு இருக்கிறேன். வேணா நீ ஒன்னு எடுத்துக்க. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தாவணி பார்த்தா கொடுத்துறதா? நாக்க அடக்கி பேசுப்பா. எல்லாம் சட்டப்படி தான் கொடுத்துருக்கோம். என்ன சார் சட்டம்? சீனியாரிட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்திக்கு வேலை கொடுக்கறதா உங்க சட்டமா? இந்த பாருங்க சார், நீங்க லஞ்சம் வாங்கி இருக்கேன்னு கோர்ட்ல கேஸ் போட போறேன். அதை ப்ரூஃப் பண்ண போறேன். எந்த கோர்ட்டுக்கு வர்றதுக்கு நானும் தயார். எங்கிட்டயும் ப்ரூஃப் இருக்கு. இது ஓ லெட்டர் தானே? ஏன் லெட்டரா? என்ன லெட்டர்? இந்த வேலை உனக்கு தேவையில்லைன்னு நீயே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர். என்ன கதையா விடுறீங்க? அப்படி நான் யாருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கல சார். கொடுக்கல? இது யாரோட கையெழுத்து? உன்னுடைய தானே? குண்டு பண்ணு வச்சிருக்க, வேடி குண்டு பண்ணு வச்சிருக்க. சார், இது பித்தலாட்டம் சார். ஏமாத்து வேலை. ஃப்ராட். கையெழுத்து மட்டும் தான் என்னது, மத்ததெல்லாம் பொய், ஃபோர்ஜரி. நம்பாதீங்க. நீதான் கோர்ட்டுக்கு போறேங்கறியே, அங்க பாத்து. கோர்ட்ல வந்து என் கையெழுத்து இல்லைன்னு வாதாடுவேன். இது உன் கையெழுத்து தான் கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணிடுவீங்க? பண்ணிடுவேன். பார்க்கலாமா? பாப்போம். பார்க்கலாம். சரி. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். மரியாதையா கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். ஏய்யா, கொடுக்க மாட்டேன்டா. கொடுக்க மாட்டேன். அதுதான்டா என் ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? அழுக்காக்கிடாரா? அழுக்கா? அட பாவி, உருட்டி உருட்டி கசக்கறானே. கசக்கிட்டேன். இது என்ன பண்ணுவ நீ? சரவணா,
முத்து டில்லி சந்திரன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உடனடியா ரூமுக்கு வா. ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். சார் லட்டு. லட்டா ஒரே இடி போடா. என்ன 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 வாங்க வாங்க. முதல்ல அவன் கையில இருக்கிற பேப்பரை புடுங்க. போங்க. ஏய் கிட்ட வராத. புடிங்கடா. கிட்ட வராத. மரியாதையா கொடுத்துறா. என்ன ஆளாருக்கு டாபோட் கூப்பிடுறீங்க? வாங்க வாங்க மாட்டேன். டேய் குடுங்க மாட்டேன். குடுங்க மாட்டேன். குடுங்க மாட்டேன். டேய் குடுங்க மாட்டேன். புடிங்கடா. டேய் குடுங்கடா. முழுங்க போறடா. டேய் அவன் முழுங்கிறதுக்கு முன்னால அவன் குறவலிய புடிங்கடா. புடிங்கிட்டா. பயப்படாதீங்க சார். இப்பவே ஆஸ்பத்திரி கொண்டு போய் எனிமா கொடுத்தா எல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் சார். அறிவு கட்ட முண்டோ. இனிமா கொடுத்தா வெளியே வரும்போது கையெழுத்து கரைஞ்சு போயிடும்டா. சிவராமகிருஷ்ணன், எனக்கு நீதான் சிவன் ராமன் கிருஷ்ணன்ங்கிற முப்பெரும் தெய்வம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. ஒண்ணும் சொல்ல வேணாம். இனிமே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். சிவராமகிருஷ்ணன், மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணன் சார், சிவராமகிருஷ்ணன் சார், தயவு பண்ணி நில்லுங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இனிமே நிக்கிறது பேசுறது எல்லாம் கோர்ட்ல தான். என்ன அழவிடாதீங்க. நான் புள்ள கொட்டிக்காரன். கோர்ட்டு கேஸ்னு அலைய வச்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னா இவ்வளவு வெளியே அனுப்பிச்சிட்டு என்ன இந்த வேலையில வைங்க. என்ன யாரும் வெளிய தள்ள முடியாது. சும்மா துள்ளாதம்மா. உன்னை எப்படி வெளியே தள்ளி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு அந்த லெட்டர் கொடுத்தாலும் ஒரு தீ அவளை தீர்த்து கட்டுறேன். ஐயோ என்ன கொலை வரும். யாராவது காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. யாரு காப்பாத்த மாட்டா. வந்தா பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற நீ? உன்னை கொல்ல போறேன். எதுக்கு? தெரியாத மாதிரி கேட்காத. நான் கையெழுத்து போட்ட பேப்பர் ஏன் அவகிட்ட கொடுத்த? அவன் வாங்கிட்டு வந்திருக்காக தான கொடுத்தேன். நீ இதோட தீந்த. ஐயோ! ஐயோ! நான் தீந்தது நீயும் தீந்துட்ட. என்ன? ஐயோ! நீ தீந்தடி நீ இன்னைக்கு. ஐயோ! என்ன நம்பின? ஐயோ! யாரு உன்னை காப்பாத்த முடியாது. மாஷா 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 நடந்தது. என்ன பண்ணி தொலைச்ச? ஒரு பொம்பளை போய் வீரத்தை எல்லாம் காட்டுறிய. நம்பிட உங்களை நம்பிதான வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அந்த பேப்பர்ல எனக்கு அந்த வேலை வேணாம், வேற யாருக்காவது அந்த வேலையை கொடுத்துருங்க டைப் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் பாத்துக்கிறேன். நீ போ. நீங்க என்ன பாக்குறது? நான் உங்களை பாத்துக்கிறேன். போடா. நீ தப்பிச்சுட்டே நினைக்காத. உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். ஐயோ! பாவம். சரி போய். பழையபடி திரும்பி வர்றான். பொண்ணு ஆஷா, அடி பலமா விழுந்துருச்சா? அடியாவது எவ்வளவு படுறதாவது. அப்புறம் லபோதிபோன்னு கத்தினியே. அதான் என்னோட ட்ரிக். கை உங்கறதுக்கு முன்னாடி பொம்பளை கத்திட்டா ஆம்பளைக்கு அடிக்க கை வராதே. ஓ அப்படியா? ஆமா. இதுதான் ஆம்பளை ட்ரிக். பொம்பளை கத்துறதுக்கு முன்னாடி ஆம்பளை அடிச்சுட்டா பொம்பளை கத்த முடியாத. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு. இரு ஒன்ன சொல்றேன்.